கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பாடுகள், உபத்திரவங்கள் இப்படின்ற வார்த்தை கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப புளித்து போன வார்த்தையா காணப்படுது. ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கறதுல நம்ம அதிக ஆர்வமாவே இருக்கிறோம். ஒருத்தவங்க நான் செத்துடுவேன்னு சொன்னா, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. சாவு வரும்போது வரட்டும்னு சொல்றவங்க, நீங்க 100 வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லும்போது மட்டும், அத வேண்டாம். அது வரும்போது வரட்டும்னு சொல்றதில்ல. காரணம், நமக்கான எந்த பிரச்சனைகளையும், பாடுகளையும் நம்ம வார்த்தையில கூட நம்மகிட்ட வர்றத விரும்பல. ஆனா தேவ ராஜ்யத்தின் புத்திரராகிய நமக்கு இருக்கக்கூடிய மகிமைய பத்தி வேதம் மிக அழகா, ஆழமா சொல்லி இருக்குது. அந்த ஆச்சரியமான ஆசீர்வாதத்த நாம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பயணத்துல பாடுகளை பற்றியும், அதனுடைய காலத்த பற்றியும் வேதம் தெளிவா போதிக்குது. அந்த வார்த்தைங்கள அடிக்கடி படிக்கிறது எரிச்சலா இல்லாம நமக்கு உற்சாகத்த கொடுக்கறதாவும், தைரியமா எதிர்நீச்சல் போடுறதுக்கான பலத்த அளிக்கிறதாவும் இருக்கிறத ஒரு சிலர் மட்டும்தான் கண்டுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நாம அப்படி ஒரு பாடத்த நேரம் எடுத்து சிந்திப்போம். கனடா தேசத்தின் வடமேற்கு பகுதி அடர்ந்த காடுகள், மலைகள், ஆறுகள் நிறைஞ்ச பகுதியா இருக்கும். அங்க கிளான்டெக் அப்படின்ற ஆற்று படுக்கையில 1896வது வருஷம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அமெரிக்காவை சேர்ந்த 4 பேரு அதிக அளவுல தங்கம் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அதை கேட்ட அநேகர் கிளான்டெக் பகுதிக்கு தங்கத்தை தேடி வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளை படுக்கையிலும் கூட தங்கம் இருக்கிறத கண்டறிஞ்சாங்க. கடும் பனி, குளிர்காலம் இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம தங்கம் கிடைக்கக்கூடிய இடம் நோக்கி விரைஞ்சாங்க. 1897வது வருஷம் சான் பிரான்சிஸ்கோ, சியாட்டல் இப்படி போன்ற பட்டணங்களுக்கு வந்த கப்பல்கள்ல சந்தை மதிப்புல சுமார் 7,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. உடனே கிளான்டெக் ஆற்றுப்படுக்கையில தங்கம் கிடைக்கக்கூடிய செய்தி பல இடங்கள்ல பரவுச்சு. தங்க வேட்டை சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. அநேகர் தங்களுடைய வேலைகளை ராஜினாமா செஞ்சுட்டு, செஞ்ச தொழில்களை விட்டுட்டு கிளான்டெக் நோக்கி செல்ல ஆரம்பிச்சாங்க. 1896ல இருந்து 1899வது வருஷம் வரை சுமார் 1,00,000 பேர் தங்கத்தை தேடி போனாங்க. அநேகர் மரிச்சு போனதுக்கும், தோல்வி அடைஞ்சதுக்கும் அநேக காரணங்கள் இருந்துச்சு. சரியான போக்குவரத்து வசதி கிடையாது. முதலாவது கப்பல்லையும், அதுக்கப்புறம் குதிரை போன்ற மிருகங்கள் உதவியோடையும், படகுகள் மூலமும் பயணிக்க வேணும். தங்கம் தோண்டி எடுக்கக்கூடிய கருவிகள், பல மாசம் காட்டு பகுதியில தங்கியிருக்க தேவையான உணவு, தங்கக்கூடிய கூடாரங்கள்னு சுமார் ஒரு ஆளுக்கு 200ல இருந்து 300 கிலோ வரை எடுத்து செல்ல வேண்டியதா இருந்துச்சு. இவ்விதமா பல இன்னல்களை கடந்து பல மாதங்கள், பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு தங்கம் கிடைக்கக்கூடிய இடத்தை சென்றடைய வேண்டியதா இருந்துச்சு. அப்படி தேடி சென்றவங்கள்ல 40,000 பேர் தான் திரும்பி வந்தாங்க. பிரியமானவர்களே, நாமளும் கூட ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். பொன்னாலான வீதிகள் நிறைஞ்ச 12 வகை விலையேற பெற்ற கற்களை அஸ்திபாரமா கொண்ட மோட்சத்தை நோக்கி பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வழியில எத்தனையோ பிரயாசங்கள், பாடுகள், இன்னல்கள்னு சந்திச்சுக்கிட்டே நாம போய்கிட்டு இருக்கிறோம். பாடுகளையும் உபத்திரவங்களையும் பரலோக பாதையில தவிர்க்கவே முடியாது. ஆனா பரிசளிப்பின் நாள்ல பரிசுத்தரை பற்றிக்கிட்டு நடந்தவங்களுக்கு தான் பட்டாபிஷேகம் உண்டு. ஷீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்னு அப்போஸ்தலர் 14:22ல வாசிக்கிறது போல, உபத்திரவங்களின் வழியா நடந்துதான் நாம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டி இருக்கிறோம். சிலுவைக்கு பின் சிங்காசனம் போல பாடுகளுக்கு பின் நமக்கு பரலோக ராஜ்யம் காத்துக்கிட்டு இருக்குது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு யோவான் 16:33ல இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? பாடுகளே இல்லாதபடி ஒருவருக்கும் வாழ்க்கை அமையறதில்ல. ஆனா பாடுகளின் நடுவிலையும் நாம கர்த்தரை மறுதலிக்காதபடி அவரையே பற்றிக்கிட்டு செல்லும்போது பாடுகளை கடந்து பரம காணான நாம சுதந்தரிக்க முடியும். போராட்டம், பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். நம்ம எத்தனை பாடுகளை அனுபவிச்சாலும் தேவனுடைய ராஜ்யத்தை பெறவங்களா இருக்கிறதுனால சோர்ந்து போகாம இருப்போம்.
நிச்சயமா ஜெயம் எடுப்போம். தைரியமா இருப்போம். தேவன் தாமே கிருபையும், தயையும் செய்வாராக. ஆமென்.